வெல்கம் எவ்ரி ஒன் டு கோகுல்ஸ் இன்சைட்ஸ். இன்னைக்கு தீர விசாரிப்பதே மெய் சீரியஸ்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது சிவில் சட்டம், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட். இப்போ ரீசெண்டா பல மாநில அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை வந்து அவங்க மாநிலத்தில் அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. மத்திய கவர்மெண்ட்டே, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம் அப்படின்றாங்க. ஸோ பொது சிவில் சட்டம்னா என்ன, அதை ஏன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? அது கொண்டு வரணும் ஏதாவது நல்லது இருக்கா, இல்லை கொண்டு வரதுனால ஏதாவது கெட்டது இருக்கா? எதுக்கு சில கட்சிகள் வந்து எதிர்க்குது, சில கம்யூனிட்டிஸ் வந்து எதுக்குறாங்க, சில கம்யூனிட்டிஸ் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அதுக்கான என்ன ரீசன்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பொது சிவில் சட்டம் நல்லதா கெட்டதான்றதுக்கான உங்களுக்கு ஒரு நாலேஜ் பேஸ் கிடைச்சிரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன், உங்களோட தீர்மானம் என்னன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக மனுஷங்களோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநெறியோட இருக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சட்டங்கள் இயற்றுது. அது முக்கியமாக ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சட்டம், இன்னும் வந்து கிரிமினல் சட்டம்னு சொல்லுவாங்க. கிரிமினல் சட்டம்ன்றதும் சிவில் சட்டம்ன்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரிமினல் சட்டம்னா தப்புகள் செஞ்சா அதில் என்னென்ன தண்டிக்கணும், அந்த என்ன அந்த ஃபார்மாலிட்டிஸை பற்றி பேச வந்து பார்த்தீங்கன்னா கிரிமினல் சட்டம். சிவில் சட்டம்ன்றது பார்த்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்கு, அதாவது கல்யாணம் பண்ணுறது, டிவோர்ஸ் பண்ணுறது, தத்தெடுக்கிறது, அப்புறம் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் சொத்து உரிமை, சக்சஷன் வாரிசு உரிமை, இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சட்டங்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிவில் சட்டங்களை வந்து பொது சிவில் சட்டம் அப்படின்னா எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும், அதாவது ரிலீஜியன் வைஸாக சரி, அது மதம் சார்ந்தும் சரி, இனம் சார்ந்தும் சரி, பாலினம் சார்ந்தும் சரி, எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொது சட்டங்களை கொண்டு வரணும். கலாச்சாரத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்க முறைகள் இருக்கு, அதெல்லாம் தவிர்த்து எல்லாருக்கும் பொது பொது சட்டங்கள் கொண்டு வரணுன்றதுதான் பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம். ஸோ இந்த பொது சிவில் சட்டத்தை வந்து ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு, அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனே வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 44ல டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்ற ஒரு பார்ட்டுக்கு கீழே வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஷால் என்டவர் டு செக்யூர் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஃபார் சிட்டிசன்ஸ் த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா. அதாவது மாநில அரசுக்கும் சரி, மத்திய அரசுக்கும் சரி, ரெண்டு அரசுமே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரையை வந்து சொல்லுது. ஸோ இந்த அறிவுரையின் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசும் மத்திய அரசும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உந்துதல் வந்து இந்த அரசியலமைப்பு வந்து கொடுக்குது. ஸோ இப்போ என்ன ப்ரெசென்ட்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அதாவது ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவில் சட்டம் அவங்களோட மத நூலின் பேஸ் பண்ணி இருக்கு. எக்ஸாம்பிள் முஸ்லிம்ஸ்க்கு எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஹதீத், அப்புறம் வந்து சரியாலா அப்படின்ற சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிவோர்ஸ் பண்ணுறதுக்கும் அவங்களோட கல்யாணத்துக்கும் தீர்மானிக்கிறதுக்கு இந்த சட்டங்கள் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து வாழ்க்கையை வந்து நடந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹிந்துஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதி, தர்மசாஸ்திராஸ், தர்மசூத்ராஸ் அப்படின்ற சில விஷயங்கள் அந்த நூல்கள்ல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களோட சிவில் விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைகளாக இருக்கு. அதே மாதிரி பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு பழங்குடியின மக்களுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கலாச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. அது வந்து ஷெட்யூல் 5 மற்றும் ஷெட்யூல் 6ல வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பை வந்து பாதுகாக்குது. அதே மாதிரி சீக்கியர்களுக்கு சிக் மரியாதா அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி பௌத்தர்கள், ஜெயினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவேறு பன்முகப்பட்ட கலாச்சாரத்துக்கும் அவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு சிவில் சட்டங்கள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிவில் சட்டங்கள் தனித்தனியா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கு. அத என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏன் சில கவர்மெண்ட், நம்ம மத்திய கவர்மெண்ட்டும் சரி, மாநில கவர்மெண்ட்டும் எது கொண்டு வரணும்னு விருப்பப்படுறாங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ அதற்கான எதுக்கு வந்து ஃபேவர் பண்றாங்க, பொது சிவில் சட்டத்துக்கு எதுக்கு ஃபேவர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 14 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது அனைவரும் ஒரு சட்டத்துக்கு முன்னாடி சமம்தான், ஒரு நாட்டுக்கு முன்னாடி சமம் அப்படின்ற அடிப்படை கீழே வந்து பார்த்தீங்கன்னா மதத்தாலும் இனத்தாலும் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி சிவில் சட்டம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் காமனான சட்டம். ஒருத்தர் கல்யாணம் பண்ணா ஒருத்தர் மட்டும் தான் கல்யாணம் பண்ணணும், அவர் பல பேரை கல்யாணம் பண்ண சட்டங்கள் இருக்கக்கூடாது. ஒருத்தங்க கல்யாணம் பண்றாங்கன்னா 21 வயசுக்கு மேல தான் கல்யாணம் பண்ணணும். அவங்க ஒரு மதத்தை சார்ந்தனாலோ ஒரு இனத்தை சார்ந்தனாலோ அவங்க 18 வயசுல 16 வயசுல கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற சட்டம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் சரிசமமான சட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பொதுவாக எல்லா சமுதாயமும் பாத்தீங்கன்னா வழக்கு முறையும் சரி ஒரு ஆணாதிக்கமிக்க சமுதாயமா தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து பெண்களுக்கான உரிமைகள் வந்து சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மறுக்கப்படுது, பல இடங்கள்ல மறுக்கப்படுது, பல சமுதாயங்களை மறுக்கப்படுது. ஸோ அதை வந்து சேலஞ்ச் பண்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் வருது. பொது சிவில் சட்டம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கான நீதியை வந்து கொடுக்குது. எந்தெந்த விஷயத்துல, ட்ரிபிள் தலாக் அப்படின்ற ஒரு விஷயத்துல, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சொத்துரிமை, அதாவது ஒருத்தருக்கு வந்து பையன் பொண்ணு இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா சொத்து உரிமை கிடைக்கணும் அப்படின்றதும், சைல்டு மேரேஜ் குழந்தை திருமணத்தை தவிர்க்கிறதுக்காகவும் தான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பொது சிவில் சட்டம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ ட்ரிபிள் தலாக் என்ன அப்படின்னா என்னன்றதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேஸ் பார்ப்போம். ஏன் பொது சிவில் சட்டம் வேணும்ன்றதுக்கான ஒரு விஷயத்த வந்து அது கேஸ் அடிப்படையில் நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு நான் சொல்றேன்.
மூணாவது மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹை கோர்ட்டாக இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கும் மேற்பட்ட கேஸ்கள் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. அது பெரும்பான்மையான கேஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கேஸ்கள்னு சொல்லுவாங்க. இந்த மேரேஜ் கேஸு, டிவோர்ஸ் கேஸ், இந்த மாதிரி சொல்லி பல கேஸ்கள் வந்து அங்கே இருக்குது. அந்த சொத்துரிமைக்கு ஏற்பட்ட சிக்கல், பங்காளி அங்காளிக்கு சண்டை வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேஸ், இந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒவ்வொரு சட்டங்கள் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்ப்பு சொல்றதுக்கு நேரங்கள் அதிகமானது. அதனால கேசஸ் வந்து அதிகமாக பெண்டிங் ஆகுது. இப்போ எல்லாத்துக்கும் சரிசமமா ஒரே சட்டன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கேசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தீர்த்து வைக்க முடியும். அதனால வந்து நீதி வந்து மக்களுக்கு அதிக வேகமாகவே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாலாவது பாயிண்ட் மெயினா வந்து சப்போர்ட் பண்றதுக்கு, பொது சிவில் சட்டத்தை சப்போர்ட் பண்றதுக்கு நாலாவது மெயின் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்று. அதாவது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம்ன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிட்டிசன், அதாவது குடிமக்கள்ன்ற ஒரே ஒரே ஐடென்டிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்றிணைவாங்க. மதத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை கீழே சொல்லப்படுது. நாலாவது அஞ்சாவது மிகப்பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சமூக மாற்றம். அதாவது சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ கலாச்சாரமும் அதுக்கேற்ற மாதிரி மாறணும் இல்லையா? பல கல பழங்காலத்து கலாச்சாரத்தை இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்றத வந்து சொல்ல வராங்க. ஸோ பொது சிவில் சட்டம் வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது போக லாஸ்ட் ஆறாவது என்ன பாயிண்ட் சொல்ல வராங்கன்னா, இன்டர்நேஷனல் லெவலில், அதாவது மேலை நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரான்ஸ் எடுத்துக்காங்களேன், அங்கே வந்து ஒரு சில கேசஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக புர்கா அணியவே கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் கொடுத்துட்டாங்க. என்ன எதன் அடிப்படையில் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 தத்துவத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து தனி மனித உரிமைன்னு ஒன்று இருக்கு. அதனால மத நம்பிக்கைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தனி மனித சுதந்திரம் வந்து பாதிப்படையக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புர்காவை கம்ப்ளீட்டாக வந்து பேன் பண்ண சொன்னாங்க. இந்த மாதிரி சில சட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் வந்து தனி மனித சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்து மத மத நம்பிக்கைகளும் சரி, பழக்க வழக்க நம்பிக்கைகளும் சரி, அதை தாண்டி தனி மனிதனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில தத்துவங்கள் சொல்லப்படுது. அந்த தத்துவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் நம்ம நாட்டை வந்து மாத்திக்கிறணும் அப்படின்றதுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்க குளோபல் ட்ரெண்ட்ஸ் என்னமோ அந்த ட்ரெண்ட்ஸுக்கு அலைன்மெண்ட் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அஹ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. சரி, இப்போ நம்ம ட்ரிபிள் தலாக் அந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ்லாம் சொன்னோம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் என்ன ஆதாரம், இப்படிலாம் ஒன்று நடக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல கேசஸ் வந்து அன்றாட நாட்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான கேசஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதில் சாபானோ கேஸும் சரி, சாயராபானோ கேஸும் சரி, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தலாக்னால வந்த பிரச்சனைனால வந்த கேசஸ் தான். ட்ரிபிள் தலாக்னா அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ணுறதுக்குன்னு வந்து டிஃப்ரெண்ட் வழிகள் இருக்கு. இப்போ ஹிந்துஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து கோர்ட்டில் போய் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இல்லைனா கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் தான் செப்பரேஷன் ப்ராசஸ்னு சொல்லிட்டு ஒரு லாங் லீகல் ப்ராசஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து டிவோர்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இதுக்கு கீழே வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1950 ஹிந்து கோட் பில்ல ஜவஹர்லால் நேரு மற்றும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவங்க 2 பேர் தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து கோட் பில் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இதுல வந்து தனி மனித சுதந்திரத்துக்கு ஏத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதி தர்மசாஸ்திரத்திலிருந்து வெளில வந்து இந்த சட்டங்கள் வந்து பொதுவா எல்லாத்துக்குமே அமையணுன்ற மாதிரி இந்த ஹிந்து கோட் பில் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னையும் பல மதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொது சட்டங்கள் இன்னும் கொண்டு வரப்படல. ஹிந்துஸ்க்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க ஓரளவுக்கு, ஆனா இன்னும் பல கம்யூனிட்டிஸ்க்கு வந்து கொண்டு வரல. ஸோ அதுல கொண்டு வராம இருக்கிறதுனால சில பழங்காலத்து விஷயங்கள் வந்து இன்னும் ஃபாலோ பண்றாங்க இல்லையா? ஸோ அதுல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் தலாக். இந்த ட்ரிபிள் தலாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், ஒரு கம்யூனிட்டி வந்து டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த அந்த கம்யூனிட்டில இருக்க ஹஸ்பண்ட் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் வந்து 3 தடவை அவங்களோட ஒய்ஃபை பார்த்து தலாக் தலாக் தலாக்னு சொல்லிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆயிரும். இவங்க வந்து கோர்ட்டுக்கு எங்கேயும் போன அவசியமே கிடையாது. வீட்லயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் ப்ராசஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆயிடலாம். ஸோ டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க டக்குன்னு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பெண்மணி, டிவோர்ஸ் ஆன பெண்மணி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கொடுக்க தேவை கிடையாது அப்படின்னு அவங்க நூல்களில் வந்து சொல்லப்படுது. ஸோ இது வந்து கேஸ் ஆகி இந்த இந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் ஆன பெண்மணி சாய்ராபானு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டு அந்த கேஸ் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசு வந்து ட்ரிபிள் தலாக்கே வந்து பார்த்தீங்கன்னா தடை பண்ணிட்டாங்க இந்தியாவில். இந்த வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற சவுத் ஏசிய நாடுகள் தான் இருக்கு. அரபு நாடுகளில் ட்ரிபிள் தலாக்ன்ற வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கிடையவே கிடையாது. இது சவுத் ஏசிய நாடுகளில் தான் இருக்கு. அதுவும் இந்தோனேசியான்ற போன நாடுகள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் தலாக் பேன் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து இப்போ ரீசெண்டாக தான் பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ போன வருஷம் 2024 சாஃபியா பிஎம்ன்ற ஒரு கேஸ்ல வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து எனக்கு முஸ்லீம் மதத்தில் நம்பிக்கை கிடையாது, அதனால என்னோட சொத்து உரிமை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொது சொத்துரிமை வழக்கு கீழே தான் வரணும், முஸ்லீம் சொத்துரிமை வழக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் மதத்தில் சரியா இலாக்கியில் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கு. ஆனால் அவங்களோட ஹிந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் முஸ்லீம் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனுஸ்மிருதியில வந்து நீக்கப்பட்டு ஹிந்து கோட் பில் கீழே வந்துருச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்களுக்கு வந்து சம சொத்துரிமைன்ற மாதிரி வந்துருச்சு. ஆனால் முஸ்லீமோட பில் வந்து இன்னும் சரியத்தில் பேஸ் பண்ணி தான் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா சம சொத்துரிமை இன்னும் வரல. ஸோ அவங்களுக்கு பங்கு இருக்கு. ஆனால் பெரும்பான்மையான பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் அவங்க அவங்க அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க யாரும் அவங்களுக்கும் தான் போகும். இப்போ சப்போஸ் ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு ரெண்டு பசங்களுமே பொண்ணுங்களா இருக்கிறாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவரோட சொத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் தாண்டி அவரோட கூட பிறந்த தம்பிக்கும் போக வாய்ப்பு இருக்கு, சித்தப்பாக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா சஃபியா பிஎம் கேஸ்ல வந்து அவங்க கேஸா வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கேசஸ், இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்களுக்கு எதிராக தான் வந்து குற்றங்களா இருக்கு அப்படின்றத சுற்றி காட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா பெண்களுக்கு இந்த நல்லது நடக்க போகுது, பல மைனாரிட்டிஸ்க்கு நல்லது நடக்க போகுதுன்னா அப்புறம் எதுக்கு அதை எதிர்க்கணும் அப்படின்னு சில டவுட் வரும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். சரி, ஏன் பொதுவாக வந்து பொது சிவில் சட்டத்தை வந்து எதுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பன்முகம் கொண்ட நாடு. அதாவது பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட மக்கள் வந்து வாழ்றாங்க, அவங்களுக்கும் பலதரப்பட்ட கலாச்சாரங்கள் இருக்கு. இந்த கலாச்சாரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டத்துக்கு கீழே வரப்ப அந்த கலாச்சாரங்கள் அழியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு மெகாலயால வந்து காசி அப்படின்ற ஒரு இன மக்கள் இருக்காங்க. அவங்களோட பேர் வைக்கிற வழக்க முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பேரை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு வைப்பாங்க. ரெண்டாவது பேரா வந்து அம்மாவோட பேர் தான் வந்து வரும். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் காமனான பேர் தான் வைக்கணும், காமனான மோட் ஆஃப் அப்ராண்டில் தான் வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட பேர் தான் இனிஷியலில் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வழக்கம் இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வழக்கங்கள்லாம் அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, இந்த மாதிரி மைனாரிட்டிஸ், ட்ரைபல் பீப்புள்ஸ் இவங்களோட வழக்கங்கள்லாம் அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தா அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 25 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தனி மனிதனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன மதம் பிடிக்குமோ அந்த மதத்தை வந்து வழிபடுற அந்த மதத்தை வந்து ஃபாலோ பண்றதுக்கும் அந்த மதத்தோட வழக்க முறையை வந்து ஃபாலோ பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா முழு சுதந்திரம் கொடுத்துருக்கு. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்ப அந்த ஆர்டிகல் 25 வந்து நேரடியா வந்து பாத்தீங்கன்னா எதிராகும். அதாவது எங்க மதத்துல ஒரு நம்பிக்கை இருக்கு, நாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா அப்புறம் எங்க மதத்துக்கு என்ன மரியாதை, எங்க வழக்கத்துக்கு என்ன மரியாதை, அப்படின்னு சட்டம்னு ஒன்று அடிப்படை உரிமைன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்ல வராங்க. மூணாவது என்ன விஷயம் மெயினா வந்து பொது சிவில் சட்டம் எதுக்கு சொல்றாங்கன்னா மைனாரிட்டி ரைட்ஸ் சொல்றாங்க. அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 20% மக்கள் வந்து மைனாரிட்டிஸ் தான். ஸோ இப்போ கொண்டு வர சட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்களோட வழக்கத்துக்கு சார்ந்த சட்டங்களா இருந்து மைனாரிட்டிக்கு அப்போஸ் பண்ற சட்டமா இருந்தா அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. நாலாவது கொஸ்டின்ஸ் வந்து நாலாவது, அஞ்சாவது, ஆறாவதுல எதை பத்தி சொல்ற சட்ட ரீதியான சிக்கல்களை வந்து சொல்ல வருது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவில் மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசும் வந்து சட்டம் இயற்ற முடியும், மத்திய அரசும் வந்து சட்டம் இயற்ற முடியும். இப்போ மாநில அரசுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு இல்லையா? நம்ம மக்களுக்கு என்ன தேவை, ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு என்ன தேவைன்னு மாநில அரசு தான் முடிவு பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைன்னா தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணுதுன்னா, இப்போ மத்திய அரசு வந்து ஒரு சட்டம் ஏற்றுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது மாநில அரசோட சுயத்தன்மையை வந்து பறிக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க சிவில் மேட்டர்ல. ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்கான விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்துக்கு எதிரானவர்கள் வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து வேற எங்கேயும் பொது சிவில் சட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அதுக்கு உதாரணம் வந்து கோவா அப்படின்ற ஒரு மாநிலம். அந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி அங்கே பொது சிவில் சட்டம் வந்து அமலில் இருந்துச்சு. அங்கே வந்து என்ன மாதிரி சட்டங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குமே அவங்க வாங்குற சொத்துக்களில் ரெண்டு பேத்துக்குமே சரிசமமான உரிமை இருக்குது. அதே மாதிரி பெர்த்தும் சரி, கல்யாணமும் சரி, இறப்பும் சரி கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். அது போக அங்கே மேரேஜ் பண்ணிக்கிற குறிப்பிட்ட மதத்தினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல திருமணங்கள் பண்ண முடியாது, ஒரு திருமணம் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது மோனோகேமி மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும், பாலிகேமி ஃபாலோ பண்ண முடியாது. அதே மாதிரி ட்ரிபிள் டலாக்ன்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கல்யாணம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது எடுபடாது. அடுத்து நாலாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அதான் நான் சொன்ன மாதிரி தான், அசட் அண்ட் வெல்த் ஓன்ட் ஆர் அப்டைன்ட் பை ஈச் ஸ்பௌஸ் த்ரூ அவுட் எ மேரேஜ் ஆர் கெப்ட் ஜாயின்ட்லி பை அ பேர். சப்போஸ் டிவோர்ஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சரிசமமாக வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிரித்து தரப்படும். அதே மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் ஒருத்தர் அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களோட குழந்தைங்கள் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அப்புறம் அந்த சொத்து போகுதுன்னா அந்த 2 குழந்தைகள் அவங்க என்ன பாலினமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு சரிசமமாக பிரித்து கொடுக்கணும். பெண்கள்னா கம்மியா ஆண்களுக்கு அதிகமா அப்படின்ற சட்டங்கள் இல்லாமல் எல்லாத்துக்கும் சரிசமமாக பாலினத்துக்கு சமத்துவம் கொடுக்குற மாதிரி 2 பேருக்கு சரிசமமாக பிரித்து கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சட்டங்கள் வந்து கோவால் நடைமுறையில் இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு இப்போ சில ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் உத்தரகாண்ட், இப்போ குஜராத் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து யார் வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது பொது லிஸ்ட்டில் இருக்குது ஷெட்யூல் 7 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கீழே.
ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை நாடு முழுக்கவோ இல்லை அந்த மாநிலத்துக்கோ கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ லாஸ்ட் ஸ்டேடுக்கு வந்தாச்சு. இப்போ பொது சிவில் சட்டம் வந்து யார் ஆதரிக்கணும் யார் எதுக்கணும் அப்படின்றதுக்கான வந்து ஒரு ஒரு ஜிஸ்ட் வந்து நான் அதில் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு பெண் அதிகாரம், அதாவது பெண் நீதி, ஒரு பெண்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இல்லை வழக்கம் தான் பெருசுன்னு நினைக்கிறவங்க பொது சிவில் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். தனி மனித சுதந்திரம் தான் பெருசுன்னு நினைக்கிறவங்க பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும். இல்லை ஒரு மதத்தோட சுதந்திரம் தான் பெருசுன்னு நினைக்கிறவங்க, மத நம்பிக்கை தான் பெருசுன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். அப்புறம் ஆர்டிகல் 29 விசஸ் ஆர்டிகல் 44. ஆர்டிகல் 29 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு மதமும் சரி எந்த ஒரு கம்யூனிட்டியும் சரி அவங்களுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம் இருந்தால் அதை பாதுகாக்கிறதுக்கு முழு உரிமையும் இருக்குன்னு சொல்லுது. ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது, ஆர்டிகல் 44 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வியூ. ஸோ நீங்கள் வந்து அகெயின்ஸ்டா இல்லை நீங்கள் பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரவாளரா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ல வந்து கண்டிப்பாக தெரிவிங்க. லாஸ்ட்டாக வந்து சில உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸு. நம்ம கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம அரசியலமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆர்டிக்கல் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தனி மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக ஒரு மத நம்பிக்கையை ஒரு மத நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்குது. அது என்ன ஆர்டிக்கல் அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா இந்த ஆர்டிக்கலை பற்றி நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு விஷயம், சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் பற்றி கண்டிப்பாக வந்து பேசுவோம். பாய்.